ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வான இன்னோவேட்டிவான நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் புர்ஜி எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான முறையில் ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான் சைடிஷ் வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு. இது வந்து வாசனைக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே இப்போ ஆட் பண்ணிடலாம். இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறுற வரையும் நம்ம சாட்டே பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்தளவு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2-3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கடல மாவு வந்து ஒரு மாதிரி கிரேவி பதமாக நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2-3 தக்காளி, அதாவது பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து பெரிய தக்காளி 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் லைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத பொறுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். கிரேவி பதத்தில் தான் இருக்கணும். கிரேவியை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இப்படி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து வற்றும் போது நமக்கு கரெக்டாக கிரேவி பதத்துக்கு வரும். அந்த மசாலாலாம் சேர்ந்து கொதிக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் கரெக்டாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடி வேக விட்டுக்கோங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம போட்ட டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி வேகணும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது அந்த தண்ணியுமே வந்து குறைஞ்சிட்டு நமக்கு வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். பாருங்கள், தண்ணி ஓரளவு நல்லா குறைஞ்சிருச்சு, மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து துருவிய பன்னீர் வந்து ஆட் பண்ண போகிறேன். 200 கிராம் பன்னீரை துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்லேயோ அல்லது மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ஸோ வித்தின் 2 மினிட்ஸில் பன்னீர் வந்து குக் ஆகிடும். அதுவும் நம்ம துருவி போடுறனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க தேவையில்லை.
ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சமாக கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க, எடுத்தொட்டி அதிகமாக போட வேண்டாம். ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு. லிட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். பாருங்கள், நம்ம போட்ட பட்டர் வந்து லைட் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வருது. ஸோ அப்போனா ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி, அதாவது இந்த டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா நான், சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி ரொட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக வந்து துருவிய பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கூடவே கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர்வான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல வந்து நமக்கு பன்னீர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் இப்போ எல்லா பால் கடையிலையுமே பன்னீர்லாம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே இப்போ வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குது. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம பிரட்டிகேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோடு சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.